ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டிஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய ஃபஸ்ட் என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. சிக்கன் வந்துட்டு ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. பிரியாணி மசாலா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன். மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமன் வந்துட்டு ஒரு லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் லெமன் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். தயிர் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு, எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு மட்டனை வந்துட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கணுங்க. அதுக்காக இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது போக நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்துடலாம். வெங்காயம் வந்து 3 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி தழை வந்துட்டு 1 கப்பு, புதினா தழை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 5 ஏலக்காய், ஒரு 6-7 கிராம்பு, 2 பட்டை, 2 வந்துட்டு மராட்டி மொக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து 3 கப் எடுத்துருக்கேங்க. இது வந்துட்டு 20 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். அதனால் வந்துட்டு நான் தாளிச்சு விட்டதுக்கப்புறம் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்திக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் வந்துட்டு பாதி மட்டும் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கடலெண்ணெய் சேர்த்துறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது போக வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா கலந்தாச்சுங்க. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா தழையும் சேர்த்துக்கிறேன். இதே ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இது ஊறட்டும். இப்போ பிரியாணி தாளிச்சு விட ஆரம்பிச்சிடலாங்க. நான் ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா உருகட்டும். இது கூட வந்து நான் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நெய்யெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இது நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம பிரியாணி ஹோல் பிரியாணி மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பிரியாணி மசாலா பொரிஞ்சோன்னையும் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்திக்கிறேன். 5 மிளகாய் கீரி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்திக்கலாம். ஏற்கனவே வந்து சிக்கன் கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க. இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினால நான் வந்துட்டு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்திக்கிறேங்க. ஒரு கப் எடுத்து வச்சுருந்தாலும் அதை சேர்த்திக்கலாம். இதே ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து புதினா கொத்தமல்லியும் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. நம்ம வந்து இப்போ ஊற வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை இது கூட சேர்த்திக்கிறேன். ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் டைம் இருந்தால் ஒரு 1 மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சிடலாங்க. இதே ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். சில்லி பவுடர் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாங்க. நம்ம எண்ணெயிலே போடுறதுனால நல்ல கலரும் கிடைக்கும் நம்மளுக்கு. இதே ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளை சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து வெங்காயம் தான் போட்டிருந்தோம்ல, அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அது போக வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு தயிர் ஊற்றிக்கிறேங்க. நம்ம ஊற வைக்கிறதுக்கு தயிர் போட்டிருந்தோம், அதனால் வந்துட்டு பார்த்து அளவாக போட்டுக்கோங்க.
இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு வேக வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. நம்ம வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை, சிக்கனும் தண்ணி விடும். அது போக வந்து நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால நம்ம இதுக்கே போதும் சிக்கன் வேக. ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு வேக வச்சிடலாம். ஒரு 50% வந்து 60% வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ வந்து நான் மூடி போட்டு வேக வச்சிடறேங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து. நான் அரிசி வந்து இந்த டைமில் தாங்க ஊற வச்சுருக்கேன். ஏன்னா சிக்கன் வேகிறதுக்கும் அரிசி ஊறி வர்றதுக்கும் தயாராக இருக்கும். நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரிசி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சிக்கன் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இது கூட வந்துட்டு நம்ம இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து முன்னாடியே சேர்த்துனா சிக்கன் வந்துட்டு வேகாது, அதனால் வந்து தக்காளி இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. நான் வந்துட்டு இப்போ வந்து அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து தண்ணியெல்லாம் வடித்து வச்சுட்டேன். அதையும் இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் மெதுவாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க, அரிசி உடையாமல். இப்போ அரிசி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நம்ம வந்து தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி வந்து நான் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் வாட்டர் எடுத்து ஊற்றிடலாங்க. ஒரு கப்புக்கு வந்துட்டு 1.5 கப் தண்ணி அளவு. ஏற்கனவே வந்துட்டு நம்ம 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கோம். அது போக வந்து சிக்கனும் நல்லா தண்ணி விட்டுருக்கிறதுனால நான் வந்துட்டு 1 கப்புக்கு 1 கப் மட்டும் ஊற்றிக்கிறேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வேணால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு அதுவும் எல்லாம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸ் பாதி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்திக்கிறேன். சேர்த்தி நம்ம இதை மூடி வச்சிடலாங்க. நீங்கள் வந்து உப்பு காரம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போ மூடி போட்டு விசில் போட்டு வச்சுட்டேங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வரட்டும். அதுக்கப்புறம் விசில் அடங்கினதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், சவுண்ட் அடங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம இது மேலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. இதை வந்துட்டு கரண்டியோட பின்னாடி சைடு வச்சு கிண்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சு கிண்டிடலாம். இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா வெந்திருக்கு சிக்கன் எல்லாமே. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனியன் ரைத்தா இல்லைன்னா ஏதாவது குழம்பு கூட சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.